அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொலி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி தவறான வழியில வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் காணொலி காட்சி தான் இது. அதாவது நம்மளுடைய பிள்ளைகளை நாம ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வச்சு அவங்கள நம்ம அழகும் பார்க்கணும். இதுல நாம ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டுடுறோம். நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே எம்ப்ளாயீஸாக தான் நம்ம ஆக்க வச்சு அதில் நம்ம வெற்றியும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் மறந்து போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளை நாம் முதலாளிகளாக்க தவறி விடுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. நீங்கள் இந்த மார்வாடிங்க, சேட்டுங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், கோடிகளில் பணம் வைத்திருக்கிற கோடீஸ்வரர்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு 12ஆம் கிளாஸு இல்லை மிஞ்சி போனால் ஒரு டிகிரி அது வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலில் அவங்கள இன்வால்வ் பண்ணி அதில் நுணுக்கங்கள் எல்லாம் அதை கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு முதலாளிகள் ஆக்கிடுவாங்க. ஒரு பிரான்ச் வச்சு கொடுத்தோ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து அவங்கள முதலாளிகள் ஆக்கிடுவாங்க. அவங்க பெரும் பணக்காரர்களாக பிற்காலத்தில் உருவெடுத்து வரதை நம்ம கூட பார்த்துருக்குறோம். ஆனால் நாம் அதை செய்ய தவறிடுறோம். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, பஞ்சம் பட்டினி. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலை கிடைச்சா போதுண்டா அப்படின்ட்டு நிழலுக்கு ஒரு மரத்தடியில் ஒதுங்கினது போல் எங்கேயாவது வேலை கிடைச்சா போதும், 3 வேளை சாப்பிட்டா போதுன்ற நிலைமைக்கு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம நாடு அந்த மாதிரி இல்லை. உலக அரங்கில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிற நாடு. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த நிலையில் நல்லா வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நம்ம நாடு. ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட அந்த மென்டாலிட்டி சுத்தமாக போகலை. அந்த பயம், அந்த சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயே தான் நம்ம ஸ்டிக் ஆகிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம வெளியே நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு முதலாளிகளை ஆக்கக்கூடிய அந்த 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 மாதிரியான ஒரு கல்வி முறையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பிள்ளைங்கள் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி மாசமான சம்பளத்தை வாங்குவாங்க? இப்படி வாங்குறதுல என்ன ஒரு பெரிய குறைபாடு அப்படின்னா, நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ சம்பாதிச்சு கொடுத்தாதான் அதில் அவங்க வருஷத்துக்கு ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ நமக்கு சம்பளத்தொகையாக கொடுப்பாங்க. அப்போ நாம் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி நம்ம உழைக்கிறோம். ஆனால் அதற்கான அந்த நெட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா யாரோ முதலாளிக்கு தான் போகுது. நமக்கு நல்ல திறமை இருந்தோம், நல்ல அறிவு இருந்தோம், நல்லா படிச்சிருந்தோம், நம்ம அடுத்தவங்களுக்காக தான் வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஒரு ஐடி கம்பெனிக்கு போங்களேன், திறமை நம்மளுது, ஒர்க்கு நம்மளுது, ஆனால் அதற்கான அவுட்கம் அங்கே போகுது, வெறும் கூலி மட்டும்தான் நமக்கு வருது. ஸோ இந்த நிலை மாற வேண்டும். முற்றிலுமாக நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், ஒரு முதலாளிகளாக ஆக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு தேவையான படிப்பை கொடுத்து அவங்களுக்கு அந்த தொழில் அறிவை கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும். பிற்கால சந்ததி நல்ல முதலாளிகளாக வரக்கூடிய சந்ததிகளாக வளருவாங்க. நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு உலகத்தில். கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, செல்ஃபோன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நிலாவுக்கே போயிருக்கிறாங்க. எவ்வளவோ பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது எல்லாமே 95% மேலே எல்லாமே வெளிநாடுகளில் தான் நடந்திருக்கு. அந்த கல்வி முறை அவங்கள அப்படி வளர்த்து எடுத்திருக்கு. ஆனால் நம்மளுடைய கல்வி முறை அந்த அளவுக்கு கிரியேட்டிவானதா இன்னும் உருவெடுக்கலை. இதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பஞ்சத்திலையும் பசிலையும் அடிபட்டது தான். இன்னும் அந்த சுவடு நம்மகிட்ட இருக்குது. அதுதான் காரணம். நம்ம அந்த சேஃப்டி நீட்ஸ் தான் இன்னும் நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கும் மேலே நம்ம இன்னும் திங்க் பண்ணுறதுக்கே நம்மளால முடியல. எப்பா ஒரு வேலை கிடைச்சா போதும், அந்த மனநிலையில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். அந்த மனநிலையை மாற்றி நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.